வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டத்தில் எக்ஸசைஸ் 1.2ல் பார்க்க போகிறோம். ஸோ கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸிங் கிரிட்டு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் கிரிட் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பிக் ஸ்கொயரை நம்ம வரைகிறோம். ஸோ இது வந்து ஒரு பகுதி, ஓகேவா? இப்போ இதை வந்துட்டு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 10 சரி சமமாக பிரிக்கிறோம் காலம் வைஸில். அப்போ 1/10. அப்போ அதுக்கு அடுத்ததில் வந்துட்டு ரோஸில் மறுபடியும் 10 சமமாக பிரிக்கும் போது ஒரு சின்ன பாக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ மொத்தமாக 100 பாக்ஸஸ். இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கொயர் வந்துட்டு ஒரு கிரிட் பாக்ஸ், சரிங்களா? இப்போ சம்முக்குள்ளே போகலாம். ஆட் பை யூஸிங் கிரிட்டு. ஸோ அதுதான் கீ பாயிண்ட்டு நான் சொன்னல. 0.51 + 0.25 இது வந்து டெசிமலில் இருக்குது. இதை நம்ம ஃப்ராக்ஷனலாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 51 எழுதிட்டு டிவைடட் பை 1 போட்டுட்டு 2 டிஜிட் இருக்கா டாட்டுக்கு அப்புறம். ஸோ 2 0 ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் 0.25 டிவைடட் பை 1 போட்டுட்டு இந்த 2 டாட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கனால 100 போட்டுக்கிறோம், ஓகேவா? ஸோ 51 ஃபஸ்ட்டு 1லேருந்து 51 கலர் ஏதாவது ஒரு கலரில் ஷேர் பண்ணிக்கோங்க. திருப்பி 25 51 எங்கே முடிஞ்சதோ அதுலேருந்து மறுபடியும் 25 அது வரைக்கும் கலர் பண்ணுங்கள். மொத்தமாக எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 76 வரும். டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் அப்படியே 100ஆக போட்டுக்கிறோம், சரிங்களா? ஸோ இதை மறுபடியும் ஆன்சர் வந்து நம்ம டெசிமலில் தான் இருக்கணும். அப்போ 76 போட்டுட்டு கீழே 2 டிஜிட் இருக்கிறதுனால முன்னாடி 0 சேர்த்துக்கணும். டாட் இங்கே வச்சுட்டு 0 சேர்த்துக்கணும். அதே மாதிரி மூணாவது அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் கேட்டிருக்காங்க. 0.46 மைனஸ் 0.13. ஸோ இதை மறுபடியும் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணால் 46 டிவைடட் பை 100 மைனஸ் 13 டிவைடட் பை 100. ஸோ 46 இதை வந்து நம்ம வந்து ஒரு கலர் பண்ணிக்கிறோம், சரிங்களா? 46 வரைக்கும் பண்ணிவிட்டு 13 டிவைடட் பை 100 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 13 பாக்ஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கிறோம். கிராஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ 33.100 இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறப்ப 33 போட்டுட்டு இங்கே 2 சைவர் இருக்கா. ஸோ 1 2 இங்கே டாட் வச்சுட்டு இங்கே 0 வச்சுக்கணும். அடுத்த சம்மில் வந்து செகண்ட் சம் பிளேஸ் வேல்யூ. ஸோ யூஸிங் பிளேஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதில் வந்துட்டு 25.8. ஸோ இதில் வந்துட்டு டாட்டுக்கு அந்த பக்கம் உள்ளதெல்லாம் 10th 100 1000s வரும். முன்னாடி வந்து 1s 10s வரும். ஸோ 25.8 இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். அதுக்கடுத்து கீழே ப்ளஸ் சிம்பிள் 18.53. ஸோ அந்தந்த பிளேஸ் வேல்யூவில் போட்டாச்சு. ஸோ 100 பிளேஸை ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து 10th பிளேஸ் ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 1 இங்கே வரும். ஸோ 4 மறுபடியும் இதை ஆட் பண்ணால் 4. ஆன்சர் வந்து 44.33, ஓகேங்களா? அதுக்கடுத்து ரோமன் லெட்டர் 2 17.4 ப்ளஸ் சிம்பிள் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 23.435. ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணப்போ 100 பிளேஸில் இங்கே எதுவுமே இல்லை, 0. இங்கேயும் 0. அப்போ ஆட் பண்ணிடலாம். 4 + 4 8, 7 + 3 0. இங்கே ஒன்று போட்டால் 4. அடுத்து வந்துட்டு 4th கொஸ்டின். சப்ட்ராக்ட் த ஃபாலோயிங் பை யூஸிங் பிளேஸ் வேல்யூ கிரிட்டு. நான் இங்கே கீ பாயிண்ட் சொல்லியிருக்கேன், யூஸிங் பிளேஸ் வேல்யூ கிரிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்ட்ராக்ட்னா வந்துட்டு எப்பவுமே பிக் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். வேல்யூ எப்படி மாற்றி கொடுத்துருந்தாலுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் தான் எழுதணும். ஸோ அப்படி பார்த்தா 9.231, ஓகேங்களா? அதை வந்து அந்தந்த பிளேஸில் எழுதணும். 1 பிளேஸ், 10th பிளேஸ், 100 பிளேஸ், 1000 பிளேஸ் எழுதியாச்சு. அதுக்கடுத்து மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு 6.567. ஸோ அதை அந்தந்த பிளேஸில் எழுதிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 11லேருந்து 7 போச்சுன்னா 4, இங்கே 12. நான் எல்லாத்தையுமே மாற்றிட்டேன், பாரோ பண்ணிவிட்டு. அந்த நம்பர் வந்து இங்கே 6 வரும். இங்கே மேலே 12லேருந்து 5 போச்சுன்னா 6. அது மாதிரி இங்கே எல்லாமே பண்ணதுனால 8 வந்துடும். ஸோ 8 - 6 2. அதுலேயே ரோமன் லெட்டர் 2 பார்த்தீங்கன்னா 7 மைனஸ், அப்போ மைனஸ் சிம்பிளை போட்டாச்சு, 3.235, ஓகேங்களா? அப்போ 10th பிளேஸு 100 பிளேஸு 1000 பிளேஸு இல்லை. அதனால் நம்ம 0 போட்டுக்கணும். 0 இல்லாமல் நம்ம எழுதக்கூடாது. 0 போட்டு ஸோ 0ல் 5 போகாதனால 10. 10லேருந்து 5 போச்சுன்னா 5. அதுக்கடுத்து இங்கே 9 வந்துடுச்சு. 9லேருந்து 3 போயிடுச்சுன்னா 6. அதுக்கடுத்து 9லேருந்து 2 போயிடுச்சுன்னா 7. இங்கே அதே மாதிரி 6. 6லேருந்து 3 போயிடுச்சுன்னா 3. ஸோ
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3.765 இதுதான் ஆன்சர். அடுத்து 5 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு 23.5 மைனஸ் 27.89 ப்ளஸ் 35.4 மைனஸ் 17. ஸோ சிம்பிளிஃபைனா என்னது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மை வந்து சிம்பிள் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணுறது தான் சிம்பிளிஃபை. ஓகேங்களா? அதுக்கு முக்கியமான ரூல் வந்து BDMAS, பிடி மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்கெட், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன். ஸோ இதில் ப்ராக்கெட்டு இல்லை, அதுக்கடுத்து டிவிஷன் இல்லை, மல்டிப்ளிகேஷன் இல்லை, அடிஷன் இருக்குது. ஸோ எதாவது அடிஷன்? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டிக் பண்ணதை கீழே எடுத்து எழுதிக்குங்க. 23.5 ப்ளஸ் 34.5 இது ரெண்டும் ஆட் பண்ணால் 58.9 வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை இங்கே போட்டுட்டு மைனஸ் 27.89 இந்த இதை எடுத்து இங்கே எழுதணும். ஓகேவா? ஸோ 58.9 மைனஸ் 27.89 இதை வந்து மைனஸ் பண்ணால் 31.01 வந்துடும். அதுக்கடுத்து இந்த 31.01 இங்கே எழுதிட்டு பேலன்ஸ் எங்கே இருக்குது? மைனஸ் 17. அப்போ மைனஸ் 17 இங்கே எழுதுங்க. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 14.01. ஆன்சர் வந்துட்டு 14.01. இப்போ 6th சம்மில் வந்துட்டு சுலைமான் அப்படிங்கிற ஒரு பொட்டேட்டோ 3.35 kg வாங்கியிருக்காரு. டொமேட்டோ வந்துட்டு 2.250 kg வாங்கியிருக்காரு. ஆனியன் வந்து கொஞ்சமாக வாங்கியிருக்காரு. அது எவ்வளோன்னு தெரியல. ஸோ டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10.250 kg. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்டு வெயிட் ஆஃப் ஆனியன். ஆனியன் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ சம்மில் போடுவோம். 3.350 ப்ளஸ்ஸு 2.250 ப்ளஸ்ஸு நமக்கு ஆனியனோட வெயிட்டு தெரியாது. அப்போ எக்ஸுன்னு அதை வச்சுக்கிறோம். தெரியாத வேல்யூ எதாக இருந்தாலும் நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ வந்து 10.250. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 5.600 ப்ளஸ்ஸு தெரியாத வேல்யூவை எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ரைட் சைடு வந்துட்டு 10.250. அப்போ எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு எல்லா தெரிஞ்ச வேல்யூவும் அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ 10.250 மைனஸ் 5.600. அப்போ இது இங்கே நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 10.250 மைனஸ் 5.600. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 0 கிடச்சிரும். இதுலேருந்து இது 5, 2ல் 6 போகாதனால 12 6. ஸோ இது வந்து இங்கே அடித்தோன்னா இங்கே 9 வந்துடும். 9 5 போயிடுச்சுன்னா 4. அப்போ எக்ஸு வந்துட்டு 4.650. அப்போ ஆனியனோட வெயிட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.650. அதுக்கடுத்து 7th எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 7.1 டு கெட் 0.713. இதோட அர்த்தம் என்னென்னா 7.1ஓட எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் 0.713 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாத வேல்யூவை எக்ஸுன்னு வச்சுக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ வந்துட்டு இந்த மைனஸ் எக்ஸு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். இங்கே இருக்கிற ப்ளஸ் வேல்யூ இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வரப்போ மைனஸாக மாறிடும். ஸோ 7.1 மைனஸ் 0.713. அப்போ உங்களுக்கு நான் சப்ட்ராக்ஷன் இங்கே போட்டிருக்கேன். 7.1 கீழே வந்துட்டு மைனஸ் சிம்பிள் இங்கே போட்டுட்டேன். 0.713 இங்கே மேலே வேல்யூ இல்லாதனா நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு 10ல் 0ல் போகாதனால மேலே இங்கேருந்து பாரோ பண்ணிக்கிறோம் 10. அப்போ 10 மைனஸ் 3 7. இங்கே ஆல்ரெடி பாரோ பண்ணதுனால இங்கே 9 தான் இருக்குது. 9லேருந்து 1 போயிடுச்சுன்னா 8. இங்கே ஆல்ரெடி பாரோ பண்ணதுனால 10. 10 மைனஸ் 7 வந்து 3. ஆல்ரெடி இங்கேருந்து பாரோ பண்ணதுனால இந்த 7 இல்லாமல் இங்கே மேலே 6 மாறிடுச்சு. 6லேருந்து 0 போயிடுச்சுன்னா 6. ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.387. இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.